வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்பி. சென்னையில் நடந்த 48வது புத்தகம் காட்சி பற்றி இதுக்கு முன்னாடி 2 வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே இருக்கிற எல்லா புக் ஸ்டால்லையுமே மினிமம் 10% ஆஃபரில் நீங்கள் புக்ஸ் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 99 ருபீஸ், 199 ருபீஸ்க்கெலாம் நீங்கள் நிறைய புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமே புக்ஸ், காமிக் புக்ஸ்லாம் நிறையா இருக்குது. இந்த புக்கு பார்த்திங்கன்னா நம்ம தலை தோனி ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு க்ரியேட்டிவான ஐடியாவில் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டரை பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஒரு ஃபைட் சீன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு க்ரியேட்டிவான ஐடியாவில் இந்த போஸ்டர் ரெடி பண்ணியிருக்காங்க. இல்லஸ்ட்ரேஷன் ஒர்க்கெலாம் சூப்பராக இருக்குது. இந்த போஸ்டரோட விலை கேட்டால் ஒரு 800 சொன்னாங்க. இந்த ஹிக்கின்பாதாம் ஸ்டோர் வந்து சென்னை மவுண்ட் ரோடில் இருக்குது. இங்கே நீங்கள் புக் ஃபேர் வந்தீங்கன்னா நீங்கள் ஆஃபர் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஓல்டு காயின்ஸ் அண்ட் ஃபாரின் கரன்சிஸ்லாம் நிறைய பேர் கலெக்ட் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஓல்டு காயின்ஸ் இருக்குது அப்படின்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலம் கடந்துருச்சு. இல்லை, இன்றிலிருந்து தொடங்குங்கள். இன்றிலிருந்து இப்போதிருந்து நீங்கள் என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், ஒரு புதிய இசைக்கருவியை கற்றுக்கொள்ளுங்கள், ஒரு புதிய தொழிலை தொடங்குங்கள், ஒரு புதிய நூலை எழுதுங்கள். உங்களுக்கு என்ன தெரியுமோ அது இன்றிலிருந்து தொடங்குங்கள். வெற்றி உங்களுக்கு இன்றையிலிருந்து தொடங்கலாம். வயசுக்கெல்லாம் ஒன்றும் மதிப்பே. அது ஒரு அடையாளம்.
அது ஒரு அடையாளம் தான். தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய தொழிற்சாலை, கண்டுபிடித்த கோடிக்கணக்கான சொத்துக்கள் நிறைந்திருக்கிற தொழிற்சாலை எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கிறது. அப்போது அவருக்கு வயது 67. வெளியே வந்தார், மண்டியிட்டு தாழ் படித்து சொன்னார், நன்றி ஆண்டவரே, என்னுடைய தவறுகள் எல்லாம் பொசுங்கி போயின. நன்றி ஆண்டவரே, என்னுடைய தவறுகள் எல்லாம் பொசுங்கி போயின. இனி நான் புதிதாக பிறப்பேன் என்று சொன்னார். அதற்கு பிறகுதான் மின்சாரம். ஆக நண்பர்களே, நீங்கள் வயதாகிவிட்டது, இனி அவ்வளவு காலம் கடந்து விட்டது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். இளைஞராக இருந்தால், முதியவராக இருந்தாலும், அல்லது இடைப்பட்ட வயதிலே இருந்தாலும், உங்களுக்கான என்ன தெரியுமோ அது இன்றிலிருந்து தொடங்குங்கள், இப்பொழுதிலிருந்து தொடங்குங்கள். நிச்சயமாக ஒரு உயர்ந்த வாய்ப்பை நீங்கள் பெற இயலும். அதற்கு என்னெல்லாம் தேவை? அதற்கான